இதுதாங்க கும்பு. க்ரௌடை பாருங்கள். இன்றைக்கி 5th of February. மோடி இன்னைக்கு தான் வராரு. இதுதான் கும்போட க்ரௌடு. காலைல 9 மணி, 9:10 காலையில். வண்டியை கும்பு பார்க்கிங்கில் வச்சுட்டு நடக்கிறவங்க. இதுதான் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி டாய்லெட்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்குது. தண்ணி வசதியோடு இருக்குது. தண்ணி பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு பிங்க் அண்ட் மென்னுக்கு வந்து ப்ளூ. இதுதான் கும்பமேளாவோட க்ரௌடு. 9 மணி, அரௌண்ட் 20-21 டிகிரி சென்டிகிரேட், 20 டிகிரி சென்டிகிரேட். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கோல்டு அவ்வளோ இல்லை. சாதுஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது லாஸ்டோட பீப்புளோட அனௌன்ஸ்மெண்ட். இதுதாங்க க்ரௌடு. ஸோ அந்த பிங்க் ஆப்போசிட்டில் இருக்குதான் டாய்லெட்ஸ், லேடிஸோட டாய்லெட்ஸ். பேட்ரி கார்ஸ் நிறையா ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு இது மாதிரி ஏற்றம் மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஆறு வந்துடும் நினைக்கிறேன். இதுதான் வந்து கங்காவோட பிரிட்ஜ். கங்காவுக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜ். ஸோ இந்த கங்கா பிரிட்ஜ் வழியாக தான் வந்தோம். வந்து இந்த இறங்கி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் போகுது. ரிவர் வந்தாச்சு, கங்காக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கோயில் தெரியும். தமிழ் கோயில் ஆப்போசிட் தெரியும். ஸோ விஐபிஸ்க்கு இங்கேயே பார்க்கிங். ஐ மீன் ரொம்ப ஃபியூ பீப்புள் கேன் டூ தட். சங்கம் இது வந்து ரொம்ப நேரமாகிட்டதுனால இந்த கங்கா பிரிட்ஜு கீழே இது ஆற்றுலாம் நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இரும்பு போட்டிருக்காங்க, இதெல்லாம் மணல். ஸோ இந்த இது மேலே முடிஞ்சோன்னு எடுத்துருவாங்க. ஆனால் மேலே இல்லாத டைமில் வண்டியெல்லாம் உள்ளே போகும். இங்கே இனோவாலெல்லாம் உள்ளே வந்துருக்கோம். சங்கம் வரைக்குமே கூட ஓட்டிகிட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த மேலே இதுக்குள்ளே ஃபுல்லாக டென்ட்டு போட்டிருக்காங்க. அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே நேராக வந்து ரைட்டில் திரும்பிட்டாங்க. பாருங்கள் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இங்கெல்லாம் ஒரு ரோடு இருக்கும். இந்த ரோட்டில் தான் அப்படியே போவோம். உள்ளே போய் இப்படிலாம் வரும். ஸோ இந்த பாருங்கள் டெம்பிள். அதுதாங்க வந்து நம்மளுடைய தமிழ் கோயில். இங்கெல்லாம் அதுக்கு பேரலாக அந்த ரோடு போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளெல்லாம் அப்படியே போவாங்க. உள்ளே போயிட்டு அப்புறம் போட்டெலாம் இருக்கும், சின்ன சின்ன போட்டு. அதுலலாம் தண்ணியில் கூப்பிட்டு போய் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. பண்ணு பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இது வந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எல்லாம் மண் மேலே தான் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து கங்கை மேலே இருக்கிற இது ஐ திங்க் யமுனா அந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்லேருந்து வருது. ஸோ அது ரெண்டும் சேர்ற இடம் தான் சங்கமம். ஒன்றுமே கூட்டமே இல்லாத போது வந்தால் கூட இது எதுவுமே இருக்காது. இது எல்லாமே ஆற்றுக்குள்ளே போட்டுச்சு. அந்த கோயில் ஒட்ட மாதிரி ஒரு ரோடு வரும், மண் ரோடு, அது மட்டும்தான் ரோடு இருக்கும். பட் இப்போ வந்து ஃபுல் ஆரே வந்து எம்டியாக தான் இருக்கும். आज की डेट उम्र 21 सेक्टर 4 के निकटतम मिलेंगे। यदि आप इस व्यक्ति की तलाश करते हैं तो कृपया निकटतम வீட்டில் கூட கார் பார்க்கணும். இங்கெல்லாம் எப்படி கார் வராங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து வர்ற வழி, இது ஆக்சுவலாக உள்ளே வர்ற வழி, அரிச்சிருக்கு அது வழியாக தான் வந்து கங்கா பிரிட்ஜு பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. தெரியுதா இந்த ஸ்பீக்கர் இதுதான் கங்கா. இது வெளியில் போகிற வழியும் 427 இந்த இடம் பேர். இந்த 427 போய் பாத் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நடுவில்லாம் இது இருக்குது. அந்த சைட்லேயும் வந்து குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. 427, 449 மாதிரி வந்து நிறைய நேம் இது போட்டிருக்காங்க, போட்ஸு. இங்கே போட்டு இருக்குது. இந்த போட்டுக்கு பே பண்ணால் அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல இடத்துல குளிக்க வச்சுட்டு வந்துடுவாங்க. அதில் 5000 10,000 கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இங்கே நம்மளுடைய சங்கமோட இது. நல்லா வெயில், 10 மணி ஆகிடுச்சு. ஒரு 21 22 இருக்கும். அந்த இது பனிமூட்டமாக இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து பிரிட்ஜு, கங்கா பிரிட்ஜு. ஸோ இதெல்லாமே ஆற்றுக்கு நடுவில் தான் இருக்கும். இதுதாங்க சேஞ்சிங் வருது இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் ரூம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சங்கமம். ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே வர்றதுக்கு இப்போ 1 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. 8:30 வந்தோம், 8:30 வந்தோம். 8:30 இப்போ 10 மணி ஆகிடுச்சு, 10 ஆகிடுச்சு உள்ளே நடந்து வருது. எய்தாப்பில் தெரியறது தாங்க அந்த ஃபோர்ட்டு தாங்க சரஸ்வதி ரிவர். அந்த ஃபோர்ட்டுக்கு கீழே வந்து வருவான். இது வந்து யமுனா. எய்தாப்பில் தெரியுது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது யமுனா. இந்த சைடில் லெஃப்டில் இருக்கிறது வந்து கங்காவும். ஸோ இங்கே யமுனா, இங்கே கங்கா. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான் வந்து அந்த இதுக்கு காசிக்கு போகிறோம், பனாரஸ்க்கு. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யமுனா. இங்கே வந்து இந்த ஃபோர்ட்டு சரஸ்வதி உருவாகிற இடம். இது வந்து கங்கை, இது வந்து யமுனை. இது வந்து எத்தாப்பில் பார்க்குறது. அங்கே மக்கள் தெரியுறாங்க.
அந்த திட்டு வந்து இந்த லேம்ப் போஸ்ட் தெரியல, லேம்ப் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு திட்டு தெரியுது, அது வந்து கங்கை. ஸோ இது ரெண்டும் வந்து நேராக போகுது இந்த பக்கம். ஸோ இந்த சைடு வந்து யமுனா, இந்த சைடு கங்கா, இது ரெண்டும் சேர்ந்து நேராக போகுது. சரஸ்வதியும் இந்த சைடு தான். சரஸ்வதி பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது சரஸ்வதி. ஸோ இதுதான் சங்கம். ஸோ சங்கம் அங்கே இருக்குது. மோடிஜி வந்து எத்தாப்பில் வந்து குளிக்க போகிறாங்க 10 மணிக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் குளிக்க அலௌட் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதாங்க அந்த கோட்டை கீழே தான் இது வருதுன்னாங்க, இது சரஸ்வதி. ஸோ அந்த கோட்டையை பாருங்கள், பக்கத்துலேயே கூப்பிட்டு வந்துட்டேன். இது வந்து யமுனை, அது வந்து கங்கை எத்தாப்பில் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து இப்படி நேராக போகுது காசி, பனாரஸுக்கு போகுது. வாரணாசி, காசி, பனாரஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்படி தான் போகுது. இது பாருங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து தண்ணியில் குளிக்கலாம். நம்ம தடுப்பு போட்டிருக்காங்க, ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ திங்க் அங்கே தான் அந்த சைடில் மோடிஜி வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு இங்கே வந்து பிஜேபி ஃப்ளாகாக போட்டு வச்சுருக்காங்க இந்த நடுவில். ஸோ அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மோடிஜி. ஸோ இங்கே வந்து நிறையா போட்ஸ் இருக்குது, இங்கேயும் போட்ஸ் இருக்குது. இந்த போட்ஸ் வழியாக நம்ம நடுவில் போயிட்டு அங்கே போய் டிப் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் பிளான். பாருங்கள், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதே மாதிரி நமக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பின்னாடி இருக்குது படிக்கட்டுலாம் இருக்குது. ஆப்போசிட் சைட் ஆஃப் த பேங்க். இதுதாங்க மோடி எத்தாப்பில் வர்ற இடம். இப்போ நம்ம யமுனாவுக்கு ஆப்போசிட் இருக்கிறோம். கங்கா அந்த சைடில் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இப்படி நடுவில் போகுது. பனாரஸ், வாரணாசி இடத்துக்கு. சரஸ்வதி இந்த இடத்துல இருக்குது, இந்த கோட்டைக்கு கீழே. இதுதான் இந்த காட்டு எத்தாப்பில் மோடிஜி வர்றது. இப்போ தான் ஃப்ளைட் வந்தது 10:30. பார்த்தீங்கன்னா கும்பல் தெரியும். அந்த பக்கம் கங்கா, இது யமுனா, இது சரஸ்வதி. இந்த கோட்டை தான் சரஸ்வதி. Modi and Yogi in white boat with a yellow roof. So it should be somewhere there. They are coming. They are coming for the Sangam. जानने के लिए कि क्या किया जा रहा है, कैसे सब व्यवस्थित किया जा रहा है। और आज जाहिर है कि जब आगे बढ़ रहे हैं यहाँ पर स्नान के लिए, तो स्नान के साथ साथ News 24 பாரத் 24. பாரத் 24ஓட கவரேஜ் பாருங்கள், இங்கே பார்க்குறாங்க. அதுதான் வந்து மோடிஜி வந்து அங்கே தான் குளிக்க போகிறாரு, குளிச்சுட்ருக்காரு. அந்த நேவி போட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு ப்ளூ போட்டில் தான் மோடிஜி. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட்டில் இருக்கிற போட்டில் மோடி இருக்காரு. லெஃப்ட்டுக்கு வந்து நேவி. இதை தான் வந்து நீங்கள் கவர் பண்ணுறாங்க.
யமுனா சைட்லேருந்து யமுனா சைட்லேருந்து பெரிய கேமரா வச்சு அதை கவர் பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் வந்து டிவியில் பார்த்துட்ருக்கீங்க பாரத் 24 சேனல். आगमन के दौरान की जो तस्वीरें हैं वो हम आप तक पहुंचाने का काम कर रहे हैं और पूजा अर्चना करने के बाद कुछ देर बाद ही देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी संगम 12:15 எப்படி க்ரௌட் பாருங்கள். மோடி வந்துட்டு போன பிறகு எவ்வளோ பெரிய க்ரௌட் பாருங்கள். எதிர்த்தாப்புல தாங்க மோடி வந்து போனார். எதிர்த்தாப்புல आप इस व्यक्ति की तलाश कर रहे हैं तो कृपया निकटतम हो या पाया केंद्र पर संपर्क करें। பார்க்குறீங்களா அந்த मंगलता उम्रसाली सेक्टर 4 के निकटतम பன்னெண்டாவது. यदि आप इस व्यक्ति की तलाश कर रहे हैं तो कृपया निकटतम हो या पाया केंद्र पर இதுதான் संपर्क करें। சங்கம், ஆக்சுவல் சங்கம். राधिका शर्मा Right, उम्र 24 सेक्टर 3 के யமுனா, निकटतम லெஃப்டில் मिलेंगे। கங்கா, यदि आप इस व्यक्ति ரைட்டில் की வந்து ஒரு तलाश கோட்டை कर கீழே रहे வந்து हैं तो சரஸ்வதி. कृपया निकटतम हो या இதுக்கப்புறம் पाया ஆரல் केंद्र पर संपर्क करें। அரால் காட், उम्र 21 அதுதான் सेक्टर 4 के டிபி, निकटतम அது मिलेंगे। எல்லாம் நிறைய यदि आप इस மடங்கள்லாம் व्यक्ति இருக்கு. की तलाश कर रहे हैं तो कृपया निकटतम நிறைய हो या ஆசிரமம், पाया केंद्र पर संपर्क करें। அகாடஸ் அதெல்லாம் அந்த சைடில் இருக்குது. நிறைய டென்ட்ஸ் இருக்குது அந்த சைடு. कृपया निकटतम हो या इधर पाया फोटो। केंद्र पर संपर्क करें। शिवा कुमार पटेल उम्र 42 सेक्टर। ஓகேங்க, இதுதாங்க இது சங்கம். நேர் பின்னாடி தான் மோடிஜி வந்து குளிச்சுட்டு போனார். இந்த நாக சாது ஏதோ ஒரு அக்காடாவோட பொசிஷன் போது பாருங்க. कृपया निकटतम हो या पाया केंद्र पर सूचित करें। पूर्णचंद गिरी उम्र 71 सेक्टर 4 के निकटतम हुए। यदि निकटतम हो या पाया केंद्र पर सूचित करें। पूर्णचंद गिरी उम्र 71 सेक्टर 4 के निकटतम हुए। यदि कृपया निकटतम हो या पाया केंद्र पर सूचित करें। देवालाल उम्र 55 सेक्टर 4 के निकटतम हुए। இதுதாங்க நாகா சாதுஸ். ட்ரெஸ் போடாமல் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது உள்ளே போயிட்டு இது கீழே தாங்க சரஸ்வதி இருக்குன்னு சொன்னாங்க. சரஸ்வதி கீழே இதுலேருந்து வந்து யமுனாவில் கலந்து யமுனாலேருந்து கங்கா கலக்குதுன்னு சொன்னாங்க. அது பார்த்தோம். ஹனுமான் டெம்பிள்.